பிரேசர தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 13:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமா தேவ பிள்ளைகளே, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. ஆமா தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து காத்து கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்கு பிள்ளைகளுடைய படிப்பு முடிகிற வரையும் காத்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகள் படித்து முடிந்து வேலைக்கு போற வரையும் காத்து கொண்டிருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் திருமணமாகி குழந்தை கிடைக்கும் வரையும் காத்து கொண்டிருக்கலாம், இல்லாட்டி நம்ம உலக காரியங்கள்ல இருக்கிற அநேக காரியங்களை குறித்து நம்ம காத்து கொண்டிருக்கலாம். அந்த காரியங்கள் வரும்பொழுது நமக்கு எப்படியா இருக்குமா, ஜீவ விருட்சம் போல இருக்குமா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஆமா தேவ பிள்ளைகளே, நிச்சயம் நம்ம அந்த காரியத்துல ஜீவ விருட்சத்தை காண வேண்டும்னா நம்ம முக்கியமா ஒரு காரியம் செய்யணும். ஜீவ விருட்சத்தை கொண்டு வருகிற இயேசுவை, கர்த்தர தேவனை பின்பற்றணும். நம்முடைய காரியங்கள் முற்றிலுமாய் வாய்க்க பண்ணுகிற தேவன் தான். வேத வசனம் ஒரு பகுதியில சொல்றது, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெயத்தை கொண்டு வருகிறவர் கர்த்தர் இல்லையா. அப்ப அதனால அந்த ஜீவ விருட்சத்தை நம்ம அனுபவிக்கும்படிமாய் நெடுங்காலமாய். ஆமா தேவ பிள்ளையிலே, என் சாட்சியை கூட உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் மனுஷரால ஏமாறப்பட்டு இழந்து போனவன், மனுஷரால் வஞ்சிக்கப்பட்டு போனேன். ஆனாலும் ஆண்டவரை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டனோ அன்றையிலிருந்து அவரோட சமூகத்துல காத்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் காத்திருந்துதான் பெற்றுக்கொண்டேன். நான் கர்த்தருக்குள் உங்களிடத்துல உண்மையை சொல்லுகிறேன், காத்திருந்துதான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், நான் வாழ்கிற தேசமா இருக்கலாம், இந்த வாழ்க்கையா இருக்கலாம், என்னுடைய அநேக காரியங்கள அர்ப்பணிப்பு, காத்திருப்பு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை யூடியூப்ல, பேஸ்புக்ல போற இந்த காரியமா இருக்கலாம். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை கூட நான் காத்திருந்து பெற்றுக்கொண்டேன். நேற்று ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு நான் ஆரம்பிக்கல, போன வாரம் முடிவெடுத்து இந்த வாரம் ஆரம்பிக்கல தேவ பிள்ளைகளே. இந்த காரியத்தை, இந்த மெசேஜ் பகுதிகளை நான் சொல்ல, ஆண்டவருடைய காரியத்தை யூடியூப்ல, பேஸ்புக்ல போடுகிறதுக்காக நான் பிரயாசப்பட்ட பொழுது ஆரம்பத்துல ஆண்டவர் என்னோட பேசினார், நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். நீ இந்த காரியத்தை ஆரம்பி, பேஸ்புக்ல, யூடியூப்ல இந்த வார்த்தையை போடு அப்படின்னு. நான் என் மாம்சத்தின்படி பேசுகிறேன் என்று நினைத்துட்டு நான் அதை ஒதுக்கி விட்டுட்டேன். ஆனா அடிக்கடி ஆண்டவர் பேச வெளிக்கிட்டார். 2024 ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினார். அதுக்கப்புறம் தான் தேவ பிள்ளையிலே இதை நான் ஆரம்பிக்கும்படி, ஆண்டவரே என்னுடைய பலத்தினாலேயே, என்னுடைய பராக்கிரமத்தினால நான் இதை செய்யல, நம்மளோட ஆவியினால நான் செய்ய எனக்கு பலனை தாங்க, எனக்கு நீங்க சத்துவத்தை தாங்க. ஆனா நெடுங்காலமா காத்திருந்தது உண்மை. அந்த நாட்கள்ல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை விட்டு சோர்வடைந்து போனேன். எந்த காரியமா இருந்தாலும் இந்த வசனம் எனக்கு டக்குன்னு வரும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு. அவருடைய காரியத்தை, கர்த்தருடைய காரியத்தை செய்ய எனக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கு. அவர் வார்த்தையினால் சொன்னதை அவர் கையினால், அவர் கரத்தினால் செய்து முடித்தார். ஆமா தேவ பிள்ளைகளே, அவர் வார்த்தையால் கொடுத்ததை அவர் கரத்தினால் செய்து முடித்தார். நான் அவர் கரத்தோட கிரிகை, நான் அவருடைய கிரிகையா இருக்கிறேன். அவர் வார்த்தையினால் சொல்லி அவருடைய கையா இருக்கிற என்னை பயன்படுத்தல எனக்கு சந்தோஷமா இருக்கு அவருடைய காரியங்களை செய்ய. ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த சாட்சியை உங்களுக்கு முன்னுக்கு பகிர்ந்து கொள்ள நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேவன் அவருடைய காரியங்களே சாட்சியாய் சொல்லுவது, அவருடைய சாட்சிகளை பின்பற்றுவது எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்கு நெடுங்காலமாய் காத்திருக்கிறீங்களா? இருதயம் இலகி போயிருக்கிறீங்களா? அது ஜீவ விருட்சம் போல உங்க வாழ்க்கையில வரும். நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கார். அவர் விடுதலையின் நாயகன், வெற்றி வேந்தன், வெற்றி சிறந்தவர், மரணத்தை முழுமையாய் விளங்கினவர், சாவை வென்றவர். ஆமா தேவ பிள்ளைகளே, அவர் உங்களோடு இருக்கார் என்று விசுவாசிங்க. இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், நீங்க விசுவாசத்துல ஜீவ விருட்சத்தை கிடைக்கும்படி, அடையும்படி அவரோட பலத்த கரத்துக்குள்ள அடைங்கிருங்க. அவர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் ஒரு நாளும் பொய்ய சொல்லாது. அவர் சொன்ன வசனம் வெறுமையா திரும்பி அவர் இடத்துல போகாது. உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அது நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பியது வரும்போதும் ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமா தேவ, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது நம்ம இருதயத்தை இளைக்க பண்ணும், நம்ம சிந்தையை சோர பண்ணும், நம்முடைய சோர்வுக்குள்ள தள்ளும். ஆனா வந்த உடனே பாருங்களேன், அந்த சோர்வுகளாம் ஒரு செழிப்பா, ஜீவ விருட்சம் போல ஒரு செழிப்பு, ஒரு நன்மை கண்ட உடனே உற்சாகப்படுவோம் இல்லையா. நிச்சயம் தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசிங்க, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கட்டாயம் உங்களுக்கு தருவார். ஜீவ விருட்சம் போல அன்று ஆதாம் ஏவாள் புசித்த கனி அவர்களுக்கு தீமையை கொண்டு வந்தது. ஆனா தேவன் இங்க சொல்லுகிறார், நெடுங்காலமாய் அந்த கனிக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த சுதந்திரத்துக்கு நீங்க காத்திருப்பீங்களா இருந்தா அது ஜீவ விருட்சம் போல உங்களுக்கு வரும் தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க. ஆமா,
உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு காரியங்களா இருக்கட்டும், வேலை காரியங்களா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய திருமண காரியங்களா இருக்கட்டும், ஒரு குழந்தை கிடைக்கணும்னு காரியமா இருக்கு, எந்த காரியமா இருந்தாலும் நீங்க நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது அது கிடைத்தால் அது 100க்கு 100 ஒரு நன்மையை கொண்டாந்து தரும். தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க. உங்க மத்தியில் அற்புதத்தை செய்ய கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். நம்மளோட விசுவாசத்தை பார்க்கிறார், நம்மளோட பொறுமையை பார்க்கிறார், நம்ம நெடுங்காலமா காத்திருக்கிறத பார்க்கிறார். கர்த்தருக்கு காத்திருங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர பரப்பார்களாம். நீங்களும் நானும் கர்த்தருக்காக காத்திருப்போமா இருந்தா கழுகுகளை போல எழும்பி கர்த்தருடைய காரியத்தை செய்ய அவர் நமக்கு போதுமானவரா இருக்கார். அல்லேலூயா. விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே. நெடுங்காலமாய் காத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. சோதரிக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் உங்களோட தான். இந்த வார்த்தை ஊடாக நான் அல்ல, கர்த்தரே உங்களோட பேசுகிறார். இந்த வார்த்தை உங்களோட பேசுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கீங்களா? இருதயம் இலகி போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஒரு ஜீவ விருட்சத்தின் நன்மை வந்து சேரும். உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல வந்து சேரும். கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி கர்த்தர் மேல பற்றுதலாயிருங்க. அவர் தம்மை நம்பினவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கார். தம்மை நம்பின உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன். ஒரு நாளும் உங்களை தள்ளிவிட மாட்டார். நீங்க அவருக்கு பிரியமா நடக்கும் பொழுது நிச்சயம் அவர் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளையிலே, சொல்லப்பட்ட வசனத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டு கொண்டிருக்க பிள்ளைகள், தகப்பனே, நெடுங்காலமாய் காத்து இருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ண விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொன்னீங்களப்பா. தகப்பனே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டு கொண்டிருக்க பிள்ளைகள், தகப்பனே, இப்படியான காரியங்களை கடந்து போகும் பொழுது ஆமாப்பா, நெடுங்காலமாய் காத்து இருக்கிறது ராஜா, இருதயத்தை இழைக்க பண்ணுது ராஜா. தகப்பனே, அதை ஜீவ விருட்சமாய் மாற்றுங்க ஆண்டவர். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்க சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உம்முடைய சத்தியத்துல, உம்முடைய வேதத்தின்படி, உம்முடைய உத்தமத்துல தகப்பனே ஓடுகிற பிள்ளைகள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி தகப்பனே உமக்காக வைராக்கியமா ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. ஆமாப்பா, மே நோக்கி ஓடுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய விசுவாசியாய் தகப்பனே, நீர் என்னை தெரிந்து கொண்ட ஆத்துமாவாய் ராஜா, இவர்களுக்காக செபிக்கிறேன். நன்மையை பெற்றுக் கொள்வார்களாக தகப்பனே. எந்த தேசத்திலே ராஜா இருக்கிற ஜனங்கள் இந்த வீடியோ பார்த்து ராஜா விசுவாசத்துல நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுதாங்க. விரும்பினது உம்மிடத்திலிருந்து வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கட்டும் ராஜா. ஆமாப்பா தகப்பனே, ஆசீர்வதிங்க பிள்ளைகளை, ஆசீர்வதிங்க. காத்திருந்து 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 ராஜா சோர்ந்து போற பிள்ளைகளுக்கு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை நீ கொடுப்பீராக. சிந்தையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா. கழிவூந்து மகிழும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாப்பா தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறாங்க தகப்பனே. ஆமாப்பா, இந்த அடிமைக்கு எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணீங்க ஆண்டவரே. நான் விசுவாசத்துல ராஜா நீர் கொடுத்த இந்த நன்மையை பெற்றுக் கொண்டது போல இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகளோடாக தகப்பனே ஒரு நன்மை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த தேசத்துல ஒரு நன்மையை கண்டடைய முடியுமாய் ஒப்பு கொடுக்கிறாங்க. இருக்கிற தேசங்கள் ஒரு நன்மையை கண்டடைய முடியுமா உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமாப்பா தகப்பனே, வல்லவரே, நல்லவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே தகப்பனே, நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க நெடுங்காலமாய் காத்திருக்கிறது உங்க இருதயத்தை இழைக்க பண்ணுதா? விரும்பின்னு வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்க மத்தியில பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த அடிமைக்கு செய்தவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். ஏனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாத தேவன். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். ஆமா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு ஆசீர்வாதமான வீடியோவை பார்க்கலாம். ஆமென்.